தடயம் உறவுகளுக்கு வணக்கம். ஆளுமையாளர்கள், ஆற்றலாளர்கள், இலக்கிய படைப்பாளர்கள், சுய தொழில் முயற்சியாளர்கள் என்று சமூகத்தில் முன்னிலையில் இருக்கிற அல்லது சமூகத்துக்கு வழிகாட்டிகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு நல்ல படைப்பாகத்தான் நாங்கள் எங்களுடைய தடயம் வலையொலித்தளத்தில் ஒவ்வொருவராக நேர்காணல் செய்து அவர்களுடைய கருத்துக்களை எங்களுடைய நேயர்களுக்கு, வாசகர்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாங்கள் ஒரு இலக்கிய பயணத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு சமூக சேவகியாகவும் பயணப்படுகிற ஒரு ஆற்றலுள்ள பெண்ணை பற்றிய அறிமுகத்தை உங்களுக்கு தர இருக்கிறோம். மொழி என்பது மூச்சாக இருக்கிறது. அந்த மொழியின் பெயரையே தன்னுடைய புனை பெயராக ஏற்றுக்கொண்டு பயணப்படுகிற ஒருவர். அவரை பற்றிய அறிமுகத்தை அவரே உங்களுக்காக தருவார். வணக்கம். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய புனை பெயர் தமிழ்மொழி. நான் கிளிநொச்சி பூநகரியைச் சேர்ந்தவர். யுத்த காலத்தில் நாங்களும் பல வழிகளை சந்தித்து இன்று எமது மக்களோடு மக்களாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். சமூக மாற்றங்களுக்காக நாங்கள் எங்களால் முடிந்த பணியை செய்ய வேண்டும் என்று பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இலக்கியம் எங்களை இந்த சமூகத்தில் நடைபோட வைத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை என்பதை நான் இதில் கூற விரும்புகின்றேன். நல்லது. உண்மையில் நீங்கள் அண்மையில் கூட புத்தக வெளியீடு ஒன்றை செய்திருந்தீர்கள். அதற்கு முதல் 2 புத்தகங்களை வெளியீடு செய்திருக்கிறீர்கள். இந்த இலக்கிய பயணத்தில் அல்லது எழுத்து பயணத்தில் உங்களுடைய வரவு எப்படி இருந்தது? அல்லது எழுத்தின் மீதான உங்களுடைய ஆர்வம், நீங்கள் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு தோற்றம் பெற்றது? என்னுடைய எழுத்து பயணம் என்பது சிறுவயதிலே எனக்கு இருந்தது. அதாவது என்னுடைய தாய் சினிமா மெட்டுக்களுக்கு பாடலை எழுதி அங்கே நிகழ்வுகளை அரங்கேற்றிய தருணங்களில் நாங்களும் அதே போன்று சினிமா பாடல்களுக்கு பாட்டுகளை எழுதி பாடி அனுபவங்கள் இருக்கின்றது. அது இந்த இடத்தில் கவிதை என்ற ஒரு பொருள் தருமா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது யுத்த காலத்தில் நாங்கள் வளர்ந்த சூழலில் அந்த சந்தர்ப்பம் எங்களை உருவாக்கியது. குறிப்பாக சொல்ல போனால், நான் இறந்த இடத்தில் இருந்த பெண் ஆளுமைகளை நான் சந்தித்தேன். அதில் ஒருவர் வீரமரணம் அடைந்திருந்தார், லெப்டினன்ட் கேர்னல் செல்வி என்று சொல்லி. அவர்தான் இந்த எழுத்துத்துறையில் நாங்கள் பயணிப்பதற்கான ஒரு அடித்தளமாக இருக்கின்றார். அவர் எங்களுடைய நாங்கள் இருந்த ஒரு இடத்தில் அவர் மிக பெரும் ஆளுமை. அவர் ஒரு பல்கலைக்கழக மாணவி. பல பாடல்களை, சிறப்பான பாடல்களை எழுதியிருந்தவர். அவருடைய பாடல்கள் இன்னும் எங்களுக்குள்ளே ஊற்றெடுத்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் அவற்றை மறக்க முடியாது. அவர்தான் நாங்கள் இந்த உலகத்திற்கு, எழுத்துலகிற்கு வெளியில் வருவதற்கு முன்னுதாரணம். அதே போன்று அங்கு இருந்தவர்களும் எங்களுக்கு முன்னுதாரணமாகத்தான் திகழ்ந்தார்கள். நல்ல உண்மையில் சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறவர்களிடம் இருந்துதான் அவர்களைத்தான் நாங்கள் எங்களுடைய வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்கிறோம். அவர்களுடைய பாதையில் பயணப்பட நாங்களும் ஆவலாக இருக்கிறோம். அந்த வகையில் உண்மையில் உங்களுடைய அம்மாவிடமிருந்து உங்களுக்கு அந்த எழுத்து தாகம் வந்திருக்கிறது. ஒரு ஆளுமையான ஆற்றலுள்ள அன்னையால் தான் ஒரு ஆளுமையான சமூகத்தை, ஆளுமையான சந்ததியை, ஆளுமையான குழந்தைகளை உருவாக்க முடியும். இலக்கியம், உண்மையில் அந்த இலக்கியத்தின் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? அந்த வகையில் உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது? கண்டிப்பாக சமூக மாற்றம் என்றது பலவாறாக நாங்கள் பார்க்கலாம். எழுத்து ரீதியாக பார்க்கலாம், இலக்கியங்களூடாக சமூக மாற்றத்தை உருவாக்கலாம். அதே போன்று கல்வி ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்தலாம். கலை ரீதியாக இப்படி பல வழிகளில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். சமூகம் சார்ந்த பயணங்களில் குடும்பமும் அதில் முக்கியத்துவம், சமூக கட்டமைப்புகளும் முக்கியத்துவம். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இந்த இலக்கியங்கள் எல்லாவற்றையும் விட மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது சமூக மாற்றத்திற்கு. காரணம் என்னென்று சொன்னால், இன்று தொன்மையாக உள்ள இலக்கியங்களைத்தான் நாங்கள் கல்விசார் தகமைகளுக்காக கற்றுக்கொண்டு வருகின்றோம். அந்த இலக்கியங்களின் ஊடாக நாங்கள் கடந்த வரலாற்றுகளையும் அறியக்கூடிய நிலை இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும்போது இப்போது நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோமாக இருந்தால் நிச்சயம் எதிர்கால தலைமுறைக்கு 100% மாற்றம் ஏற்படுத்த முடியாவிட்டாலும் ஒரு 80% மாற்றத்தை இந்த எழுத்து மூலமாக நாங்கள் கொண்டு வரலாம். நல்லது. உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை, அந்த முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும். உங்களுடைய படைப்புகள் பற்றி கூறுங்கள். நீங்கள் வெளியிட்ட புத்தகங்கள், அந்த புத்தகங்களில் நீங்கள் கூறியிருக்கிற கருப்பொருள்கள், எதை நீங்கள் சமூகத்துக்கு சொல்ல முற்பட்டிருக்கிறீர்கள் என்கிற போன்ற உங்களுடைய புத்தகங்களை, இலக்கியங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த இடத்திலே என்னுடைய நூல்கள் பற்றி நான் கூறுவதற்கு முன்னர்
நான் இந்த தற்காலத்தில் இந்த எழுத்துக்களை மீள கட்டி எழுப்புவதற்கு எனக்கு தட்டி கொடுத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நான் இந்த இடத்திலே கூற வேண்டும். கண்டிப்பாக யோகா பாரதி என்ற சகோதரர் மற்றும் தோழி பிரபா அன்பு, அதே போன்று சகோதரியாகிய நீங்கள் கோபிகை ஆர்ஜே கலா, இப்படி பல உறவுகள் என்னை தட்டி கொடுத்ததனால் ஒரு குறுகிய காலத்தில் இந்த 3 நூல்களை என்னால் எழுத முடிந்தது. இன்னும் நான் நிறைய எழுத முடியும் என்ற தன்னம்பிக்கையும் எனக்குள் உருவாக்கி இருக்கின்றது. இந்த படைப்புகள் வருவதற்கு அவர்கள்தான். நான் எவ்வளவோ வீழ்ந்திருந்த சமயத்தில், எழும்ப முடியாதென்ற ஒரு இடத்தில் இருந்த போது இல்லை முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து தட்டி கொடுத்ததே இவர்களால் மட்டும்தான் முடியும். அப்ப அந்த இடத்தில் அவர்களுக்கு முதலில் நன்றி கூற வேண்டும். அதே போன்று இந்த எழுத்துக்கள் எவ்வாறு இந்த சமூகத்தில் தாக்கம் செலுத்துகின்றதையும் இந்த இவர்கள் ஊடாக நாங்கள் உணர முடிந்தது. இந்த எழுத்துக்கள் மிகவும் சமூகத்திற்கு பலமானது. அந்த வகையில் சிறுவர் பாடல் எனக்கு மிக முக்கியமாக இருந்தது. அதே போன்று பெண்ணியம், பலவாறான நோக்கங்களுக்கும் அப்பால் மனிதம் சார்ந்த படைப்புகள் எல்லோருடைய மனங்களிலும் மாற்றத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள் விதைத்தது. அதனால் மனிதம் சார்ந்த கவிதைகளை எழுதியிருக்கின்றேன். சிறுவர்களின் எதிர்கால கருதி அவர்களுக்கான சிறுவர் பாடல்கள் 20 எழுதியிருக்கின்றேன். தற்போது எங்களுடைய கடைசி கணங்கள் என்று சொல்வதா, இல்லை என்று சொன்னால் இன்னும் எங்களுடைய வலிகள் தொடர்ந்து கொண்டு இருப்பதை சொல்வதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் முள்ளிவாய்க்காலின் வலிகளை 82 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலாக தற்போது வெளியீடு செய்திருக்கின்றேன். அதுவும் எங்களுடைய வரலாறுகள் இருப்புகளை எதிர்கால தலைமுறை, இல்லை என்று சொன்னால் மறந்து போகும் தலைமுறைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்பதைத்தான் நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன். உங்களுடைய நூல்களின் பெயர்களையும் நீங்கள் குறிப்பிடுங்கள். ஆமாம், என்னுடைய முதல் 2 நூல்கள் மலரும் அரும்புலகம், 2வது மனம் திறக்கும் மனிதம் என்ற கவிதை நூல், 3வது தற்போது வெளியிட்டுள்ள புன்னகை தீந்த இருப்பு. புன்னகை தீந்த இருப்பு என்பது எங்களுடைய வாழ்க்கை, அதாவது தமிழர் எங்களுடைய வாழ்வு என்பது மிகவும் கேள்விக்குறியானது. நாங்கள் எல்லோரும் சிரித்து கொண்டு கொண்டாடி கொண்டு திரிவதாக எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் எங்களுடைய மனங்களில் இன்னும் உண்மையான வலி குறைந்ததாக இல்லை. உண்மையாகவும் நாங்கள் புன்னகைக்கவில்லை. நாங்கள் போலியாகவே புன்னகைத்து கொண்டு திரிகின்றோம். அதனால் எங்களுடைய புன்னகை எல்லாம் முள்ளிவாய்க்காலோட தீந்து போய்விட்டது. அதனால் அந்த தலைப்பை நான் இந்த நூலுக்கு கொடுத்திருக்கின்றேன், புன்னகை தீந்த இருப்புகள் என்று. நல்லது. உண்மையில் எங்களை கைதூக்கிவிட்ட படைப்பாளர்கள் இன்றைய இலக்கிய உலகத்தில் ஒரு இலக்கியவாதியை இன்னொரு இலக்கியவாதி என்றுமே அது அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. ஒருவரை இன்னொருவர் புகழ்வது அல்லது நன்றி கூறுவது, மற்றவர்களை வெளிப்படுத்துவது என்பது மிக குறைவான அரிதான ஒரு விடயம் என்கிற ஒரு கருத்து எப்போதுமே இருக்கிறது. அப்படி இருக்க உண்மையில் உங்களுடைய இலக்கிய பயணத்திற்கு நீங்கள் சுட்டிக்காட்டிய ஒவ்வொருவரும் இலக்கிய பயணத்தில் இலக்கிய துறையில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் மட்டும் பயணிக்காது சமூக மாற்றத்திற்கான இந்த கால கண்ணாடியான இலக்கியத்தை மற்றவர்களும் எடுத்துக்கொண்டு பயணிக்கட்டும் என்று நினைக்கிற அவர்களுடைய மனமும் உங்களுடைய அதை நன்றியோடு நினைக்கிற உங்களுடைய மனமும் உண்மையில் பாராட்டக்கூடியது. அடுத்து உங்களுடைய குடும்பம், உங்களுடைய இந்த இலக்கிய பயணத்துக்கு மற்றது நீங்கள் ஒரு சமூக சேவகி என்று அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் உங்களுடைய சமூக சேவைகளுக்கு உங்களுடைய குடும்பம் எந்த வகையில் ஒத்துழைப்பாக இருக்கிறது? உண்மையிலேயே அந்த விடயத்தை நான் சொல்ல வேண்டும். எனக்கு என்னுடைய பெற்றோர் மிகவும் பலம். நான் எனது குடும்பத்திலும் சரி சமூக சேவையிலும் சரி அவர்களுக்கு பிடித்தமான ஒரு பணியை செய்வதால் அவர்கள் என்னுடைய மனப்போக்கிற்கும் என்னுடைய அந்த தனித்துவமான தன்மைக்கும் அவர்கள் ஒரு உந்துதலாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் எனக்கு ஒரு துன்பம் என்றாலும் எனக்கு ஆறுதலாக இருப்பதும் அவர்கள்தான். நான் எல்லா நேரமும் அவர்களுடன் தொடர்பில் இருக்காட்டியும் எனக்கு துன்பம் பெறும் நேரங்களில் அவர்கள் தன்னம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து, அதற்கு நான் 2 சந்தர்ப்பங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். 2014ஆம் ஆண்டு என் சமூக சேவையின் காரணமாக சில பிரச்சனைகள் வந்த நேரம் இராணுவ புலனாய்வு விசாரணைகள் எனக்கு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவர்களுடைய தன்னம்பிக்கை, நான் 2 தடவைகள் நான் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறேன். நேரடியாகவே எனது பெற்றோரிடம் கேட்டிருக்கிறேன். அதாவது எனக்கு விசாரணை என்ற ஒரு இது வரும்போது அறிமுகம் இல்லாத ஒரு இடம்
அதை பற்றி நாங்கள் அறிந்த விடயங்கள் ஒரு பயங்கரமானது. அந்த அடிப்படையில் நான் எனது பெற்றோரிடமே கேட்டிருக்கின்றேன், உங்களோட கையால எனக்கு மருந்தை வேண்டி தாருங்கள், நான் உங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு இறந்து போகிறேன் என்று. அந்த நேரம் எனது தாய் தந்தையர் மன கஷ்டம் அடைந்திருந்தாலும் அவர்கள் வெளிக்காட்டாது தன்னம்பிக்கையைத்தான் அவர்கள் எனக்கு ஊட்டியிருந்தார்கள். உனக்கு எதுவும் நடக்காது, நீ போய் கண்டிப்பாக திரும்பி வருவாய், அதில் எந்த ஒரு சந்தேகம். அதே போன்று இப்போ அண்மைய காலங்களிலும் எனக்கு அவ்வாறான ஒரு மன கஷ்டங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள் வந்த போதும் அவர்கள் தன்னம்பிக்கையை தந்திருந்தார்கள். எல்லாத்தையும் உனக்கு முடியாத பட்சத்தில் எங்களோடு வந்திரு, இல்லை என்று சொன்னால் நீ துணிச்சலாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அப்படியான எனக்கு சப்போர்ட், நிறைய ஆதரவை தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பக்கபலமும் எனக்கு ஊக்குவிக்கின்ற இந்த கலைஞர்களுடைய ஊக்குவிப்பும் மிகவும் எனக்கு அடுத்த கட்டமாக ஓடுவதற்கு சிறந்த ஒரு முன்மாதிரி என்றுதான் நான் சொல்லுவேன். உண்மை. இன்றைய காலத்தில் பெண்கள் துணிச்சலாக செயற்பட வேண்டும், தைரியத்தோடு வாழ வேண்டும். இன்றைய காலத்திலுமே பெண் என்பவள் துணிச்சலும் தைரியமும் கொண்டவளாக இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிவு செய்கிறவளாக, தனக்கு பிடித்ததை செய்கிறது மட்டுமல்ல, தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை செய்யாமல் இருக்கிற அந்த சுதந்திரமும் பெண்ணிடம் இருக்க. அதுதான் உண்மையில் ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம். அப்படி இருக்கிற போது இன்று பெண்கள் தத்துணிச்சலோடு பயணிக்கிறது மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய துணிச்சலோடு பயணிக்கிற போது அவர்கள் பல வழியிலும் அடிக்கப்படுகிறது, வீழ்த்தப்படுகிறது, அல்லது அவருடைய அந்த பண்பாடு, அவருடைய சார்ந்த ஒழுக்கத்தை பிறழ்வாக காட்டுகிற தன்மை இன்று அதிகரித்திருக்கிறது. இப்படி இருக்க உங்களுடைய பயணம் என்பது ஒரு தனிப்பெண்ணாக நீங்கள் பயணிக்கிற போது, சமூக சேவைகளோடு நீங்கள் பயணிக்கிற போது உங்களுடைய குடும்பம் இவ்வளவு ஆதரவாக இருப்பது என்பது மிக உண்மையில் ஒரு நல்லது ஒரு விடயம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவருடைய குடும்பம், அவருடைய உறவுகள் என்று பின்னால் நின்று உந்து சக்தியாக இருக்கிற போது அவர்களுடைய சாதனை என்பது மலையளவாக விரிந்து கொண்டு செல்லும், உயர்ந்து கொண்டு செல்லும். உங்களுடைய சமூக சேவைகள் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன வகையான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய சமூக சேவைகள் என்றது, நாங்கள் 2009க்கு முன்னுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட அழகான ஒரு சமூகமாக வாழ்ந்த நாங்கள். அந்த வாழ்க்கை என்றது எங்களை இன்னொரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதற்கும் அப்பால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்ற அந்த அடித்தளத்தை எங்களுக்கு விதைத்திருந்தது. அதனால் நாங்கள் அவை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஆனால் இன்றைய சூழல், எங்களுடைய தலைமுறை, எங்களுடைய இருப்பு, எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு எண்ணப்பாடு, உந்துதல் எங்களுக்குள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. பல வழிகளில் நாங்கள் இன சுத்திகரிப்பு செய்யப்படுகின்றோம். இவ்வாறான பல விஷயங்கள் எங்களுடைய இந்த சூழலில் ஒரு மன நெருடலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் வளர்ந்து வர தலைமுறைகளின் ஊடாக எங்களுடைய சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கலாம். நாங்கள் அதாவது ஒரு 15 வயது 16 வயதுக்கு மேற்பட்ட ஒரு குழந்தைக்கு நாங்கள் நல்ல விடயத்தை, இப்படித்தான் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ்ந்தார்கள் எங்களுடையவர்கள், பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், அவர்களைப் போல் நீங்கள் வாழ வேண்டும், இல்லை என்று சொன்னால் இதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை என்று சொல்லும் போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய நவீனத்துவ வாழ்க்கை, இந்த நவீனத்துவ வாழ்க்கை எங்களுக்கு நன்மையும் தருகின்றது, தீமையும் தருகின்றது. நன்மையை எடுத்துக்கொள்பவர்கள் தீமைக்குள் போக மாட்டார்கள், நன்மை தீமை அறியாதவர்கள் தீமைக்குள் விழுகின்றார்கள். இதனால் இது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எங்கள் சமூகத்தை அழகாக மாற்ற முடியும் என்றது நான் செய்த பணியில் இருந்து உணர முடிகின்றது. ஒரு வருடமாக எனது கையில் இருந்த குழந்தைகள் மூலமாக எனது மொழியை நான் வலுப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தினேன். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடிந்தது. தொலைபேசிகளுக்குள் அடிமையாகாத ஒரு நிலையை உருவாக்க முடிந்தது. அவர்களுடைய கல்வியை மேம்படுத்த முடிந்தது. அதாவது பட்டம் படித்த நிலையில் உள்ளவர்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற அந்த பாடசாலையிலேயே அடிமட்ட குழந்தைகள் முதல் தரத்தில் வருகின்ற நிலையை அங்கு உருவாக்க முடிந்தது. அந்த சூழல், அவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு கண்டிப்பாக தேவை, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இன்றைய குடும்ப சூழலில் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க முடியாத சூழல். இந்த தொலைபேசிகளுக்கு ஊடாக வருகின்ற அந்த தவறான ஒழுக்காற்று செயற்பாடுகள் கூட அந்த பிள்ளைகளை
தவறான வழிகளுக்குள் கொண்டு போய் விடுகின்றது. அதனால் நிச்சயமாக எங்களால் மாற்ற முடியும். இந்த சிறுவர்கள் மீதான அக்கறை எங்களுக்குள் வரும்போது வயோதிபர் இல்லங்கள் வளர தடையாக இருக்கும். அதிகரித்து வருகின்றது. தற்போதைய சூழலில் வயோதிபர் இல்லங்கள் அதிகரித்து வருகின்றது. இந்த எதிர்கால தலைமுறையை நாங்கள் சரியாக கட்டமைத்து வடிகட்டி கொண்டு வருமாக இருந்தால் எதிர்காலத்தில் வயோதிபர் இல்லங்கள் குறைந்து போகும். உண்மைதான். அதைத்தான் நான் சொல்ல உண்மையில் நீங்கள் உங்களுடைய அந்த சேவை என்பது மிக தேவையான ஒரு சேவை தான். என்றால் மாற்றம் என்பது அத்திவாரத்திலிருந்தே கொண்டு வர வேண்டியது. நாங்கள் சிறுவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துகிற போது பெரியவர்களிடம் மாற்றம் சாதாரணமாகவே இயல்பாக வந்துவிடும். எங்களுடைய சிறார்களுக்கு நாங்கள் அவருடைய மனதிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது எங்களுக்கு முக்கியமானது, எங்களுடைய வாழ்வியல் என்ன, எங்களுடைய வரலாறு என்ன என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற போது அவர்கள் இயல்பாகவே அந்த வாழ்வியலுக்கும் அந்த வரலாற்றுக்கும் தங்களை தங்களை மாற்றிக்கொண்டு பயணப்படுவார்கள். அது ஒரு நல்ல சேவை. உண்மையில் உங்களுடைய சேவைக்கு நீங்கள் அது இவ்வாறான ஒரு சேவையை இன்றைய காலத்தில் இந்த பொருளாதார நெருக்கடியான காலத்தில் செய்வது மிக கடினமான விடயம். அப்படி இருந்தும் நீங்கள் அந்த சேவையை முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு மிக பெரிய விடயம். இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு குடும்பத்தில் தன்னுடைய குழந்தைகளையே சரியான வகையில் வளர்க்க முடியாத ஒரு காலமாக இருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கள் இன்று பிள்ளைகள் சொல் கேட்பவர்களாக இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டு பிள்ளைகள் எத்தனையோ வகையான தவறுகளை விடுவதற்கு பெற்றோர் விடுகிற போதும் அதை கண்டிக்க முடியாத தண்டிக்க முடியாத நிலையில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்க உங்களுடைய வார்த்தைகள் மூலம், உங்களுடைய அன்பின் மூலம், உங்களுடைய வாழ்தலின் மூலம் நீங்கள் அந்த மாற்றத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய விடயம். நல்லது. உண்மையில் இந்த உங்களுடைய கருத்துக்கள் சமூகத்துக்கு மிக பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும். இறுதியாக நீங்கள் இந்த மாற்றம் இளையோர்களிடமான மாற்றத்துக்கு ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு தனி நபர்களிடமும் எங்களுடைய எதிர்கால சந்ததி, எங்களுடைய இளம் தலைமுறை ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டு சென்றாலும் இன்னொரு பக்கம் சீரழிந்து சின்ன பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு மிக வேதனையான விடயம். அந்த விடயத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவருமே பங்காளிகளாக இருக்க வேண்டும். அவர்களை மாற்றுகிற பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எங்களுடைய இன எழுச்சிக்கு அல்லது இனத்தின் உயர்ச்சிக்கு, எங்களுடைய இளம் சீரழிந்து செல்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய மாற்றத்துக்கு நாங்கள் எவ்வகையான பங்களிப்பை செய்யலாம் என்பது பற்றிய உங்களுடைய கருத்தை கூறும். கண்டிப்பாக இந்த இளைய தலைமுறையின் மாற்றத்திற்கு அவசியமானது குடும்பம், அத்தோடு பாடசாலை, சமூக கட்டமைப்புகள், அரச அமைப்புகள் நிறையவே இருக்கின்றது. இவ்வாறான அமைப்புகள் கண்டிப்பாக மிக மிக அக்கறை, நாங்கள் சாதாரண ஒரு நபர்களாக இருந்து கொண்டு எடுக்கின்ற அக்கறையிலும் காட்டி அவர்கள் மிகவும் அக்கறை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அக்கறை எடுக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. ஏனென்றால் ஒரு விஷயம் சாதாரணமாக பாடசாலைக்கும் வீட்டுக்கும் உள்ள இடைவெளி என்ன என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அந்த வீட்டிலிருந்து பாடசாலை செல்லும் போது அந்த பிள்ளைக்கு ஏற்படுகின்ற பிறழ்வு நிலைகள் நிறைய ஏற்படும். அந்த பிறழ்வு நிலைகளை தடுப்பதற்கு இந்த பாடசாலையும் குடும்பமும் மிக முக்கிய அவதானமாக இருக்க வேண்டும். பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு போவதற்கான நேரம், வீட்டிலிருந்து பாடசாலைக்கு போவதற்கான நேரம் என்பது ஒரு குறுகிய நேரமாக இருக்கும். அந்த நேரத்தை கடைபிடித்தால் அந்த பிள்ளை இடையில் எங்கேயாவது தவறு விடுகிறதான்றதை இது ஒரு சின்ன உதாரணம் தான். இதே போன்ற எல்லா விடயங்களிலும் நாங்கள் கவனமாக இருக்கும் போது, அது தொலைபேசியாக இருக்கட்டும், இல்லை என்ற பிள்ளை வெளியில போய் வர இடத்திலேயாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் இந்த கட்டமைப்புகள் சரியான ஒரு கவனத்தை எடுக்குமாக இருந்தால் நிச்சயமாக மாற்றம் உருவாகும். சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லலாம். என்னென்றால் என்னோடு இருந்த பிள்ளைகள் உயர்தரம் படித்து முடித்த இடத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், அப்படியான பிள்ளைகள் வெளியில் போகும்போது ஒரு இடத்தில் பேருந்தாக இருக்கட்டும், இல்லை என்றால் படிக்கிற இடமாக இருக்கட்டும், கடையில் நின்றால் கூட எனக்கு அலைபேசி ஊடாக தகவல் வரும், இன்ன இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் நிற்கிறார்கள், எதுவும் தகவல் இருக்கான்னு சொல்லி கேட்கிற இடத்துல அப்ப எனக்கு உணர முடியுது என்னுடைய பிள்ளைகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக போய் வருகிறார்கள் என்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு உருவாகுது. அப்ப இனி அவர்கள் போய் இறங்கினதும் எனக்கு ஒரு அழைப்பை ஏற்படுத்துவார்கள். அந்த இடத்தில் அவர்களுடைய பாதுகாப்பு அந்த ஒரு 5 நிமிஷத்தில் போய் சேர வேண்டியவர்கள் 10 நிமிஷத்தில் தகவல் வரையில்லைன்னா நான் அந்த இடத்துல நான் அந்த பிள்ளைகளோட உரையாடலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறேன். அப்ப தெரியுது என் பிள்ளைக்கு ஒரு தவறு நடக்க இல்லை, பாதுகாப்பா
இருக்குன்றதை உணர முடியுது. அல்ல தொடர்பு இல்லாத இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சம்பாவிதம் நடக்கலாம். அதுகளை தடுக்கிறதாக இருந்தால் நான் இவ்வாறான தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கிறத நான் உறுதிப்படுத்திக் கொள்றேன். அதே போன்று எல்லா விடயங்களிலும் பெற்றோர் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாடசாலையாக இருக்கட்டும், மேலதிக வகுப்புகளுக்கு செல்ற இடமாக இருக்கட்டும், மிகவும் கவனமாக இருந்தால் நிச்சயம் பிள்ளைகளையும் பாதுகாத்து அவர்களை ஒரு மாற்றத்துக்கான வழியில கொண்டு வரலாம்ன்றதுதான் என்னுடைய உண்மைதான். இந்த மாற்றத்துக்கு குடும்பம் மிக முக்கியமானது. குடும்பத்தில் மாற்றங்கள் உருவாக வேண்டும். பெற்றவர்கள் பிள்ளைகளோடு இருந்து பேசுதல் அல்லது எங்களுடைய நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதை சரியான வகையில் சொல்லிக் கொடுக்கிற போது, இப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் என்பதை பெற்றோர்கள் மனம் விட்டு பேசுகிற போது அவர்கள் தடமாறி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை விட பெற்றோர்கள் வாழுகிற வாழ்க்கையை பிள்ளைகள் பார்த்துத்தான் தங்களை வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு பெற்றோரும் தாங்களை சரியானவர்களாக, இந்த சமூகத்துக்கு ஏற்றவர்களாக அல்லது நற்பண்புகள் கொண்டவர்களாக, மனித நடத்தைகளில் மிக அக்கறை கொண்டவர்களாக, மற்றவர்களுக்காக இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்று இரக்கம், அன்பு என்கிற விடயங்கள் அருகி வெற்றி போன ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பையும் இரக்கத்தையும் பணிவையும் அடக்கத்தையும் நல்ல குணங்களையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்கிற போது அவர்கள் தடுமாறாத குழந்தைகளாக நல்லவர்களாக வளர்ந்துள்ளார்கள். அது மிக அவசியமான விடயம். இன்று பெருகிவிட்டிருக்கிற மோகங்களுக்கும் களியாட்டங்களுக்கும் சினிமா நாடகங்களுக்கும் நாங்கள் பெற்றவர்கள் நாங்கள் முழு நேரமாக எங்களுடைய நேரத்தை அதற்குள் செலவழிக்கிற போது பிள்ளைகளை நாங்கள் சரியாக வழிநடத்த முடியாமல் போய்விடும். பெற்றோரிடமிருந்தான் பிள்ளைகளுக்கு மாற்றங்கள் வர வேண்டும். இன்று நாங்கள் அவர்களை கண்டிக்காமல் விட்டுவிட்டால் நாளை வீதியில் வைத்து அவன் தண்டிக்கப்படுகிறவனாக மாறிவிடும் அந்த குழந்தை. அந்த வகையில் ஒவ்வொரு பெற்றோரும் இந்த விடயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். உண்மை நல்ல கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். சமூக மாற்றம் என்பது மிக அவசியமானது. எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய இனத்துக்கான அத்தனை இனத்தை முயற்சி பெற செய்கிற அத்தனை பொறுப்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. தமிழர்களாகிய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. மூத்த மொழி எங்களுடைய மொழி. நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதில் மிக பெருமைக்குரியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கு எங்களுடைய இனம் அழிந்து போவதற்கோ அல்லது கலைந்து போவதற்கோ இனிமேலும் இடமளிக்கக்கூடாது. அதனால் நாங்கள் ஒரு ஒற்றுமையான இனமாக எங்களுடைய எந்த கனவுகளுக்காக நாங்கள் ஏற்கனவே பயணப்பட்டிருந்தார்களோ அதே கனவுகளை நாங்கள் முன்னெடுக்கிறவர்களாக தொடர்ந்து பயணிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இவ்விடயத்தில் சிந்திக்க வேண்டும். இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் அவர்களை சரியான வகையில் உருவாக்குவது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. இன்று பெண்கள் சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் பெருகியிருக்கிறதுனால் அவதூறுகள் என்பது ஒருவரை பற்றிய அவதூறை சர்வசாதாரணமாக இன்னொரு முகம் தெரியாத ஒருவர் வெளிப்படுத்தி விட்டு போகிற ஒரு தன்மை இருக்கிறது. அது சரி பிழை என்பதற்கப்பால் முகத்தை காட்டி ஒருவர் வெளிப்படுத்துவதற்கும் முகம் தெரியாமல் தன்னை மறைத்துக் கொண்டு மற்றவர்களுடைய அவதூறுகளை வெளிப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்படி இருக்க இன்று சமூக ஊடகங்களில் பெண்கள் பலவாறாக அவதூறுகளுக்கு உட்படுகிறார்கள். அதிலும் சில பெண்கள் தாங்களே அவதூறுப்படுத்துகிற நிலைமையிலும் இருக்கிறார்கள். இவ்வாறான சிக்கல்கள் சரியானவையா அல்லது ஒரு பெண்ணை பொது வெளியில் இவ்வாறு அவமானப்படுத்துவது சரியான ஒரு செயலா? இவ்வாறான இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கூறுங்க. என்னுடைய கருத்தென்று நான் சொல்ல வருகையில் முதலில் சட்டம் மாற்றி அமைக்கப்படணும். பெண்கள் தொடர்பான சட்டம், அதாவது பெண்கள் தொடர்பான சட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் பொதுவான சட்டமாக இருக்கட்டும், அதற்குள் கண்டிப்பாக மாற்றம் வர வேண்டும். வார்த்தைக்கு ஒரு சட்டம் என்று வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தவறுகள் அதிகரிக்கிறது குறைவடையும். காரணம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு துணிச்சலாக வாய்க்கு வந்தபடி ஒரு பெண்ணையோ அல்லது ஆணையோ அல்லது உயர்வடைகின்ற ஒரு நபரையோ சர்வசாதாரணமாக அவர்கள் கீழே விழுத்துவதற்கான யுக்திகளை பயன்படுத்துகின்றார்கள். இது அந்த நபரை மட்டும் பாதிப்பதல்ல, வளர்ந்து வார தலைமுறைகளையும் பாதித்து விடுகின்றது. ஏனென்று சொன்னால் உண்மை பேசின இப்ப 2009க்கு முன்னுக்கு நாங்கள் பொய் பேசினால் சமூகத்தில் எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்று நினைத்தவர்கள் உண்மை பேசினால் இந்த சமூகத்தில் அங்கீகாரம் இல்லை என்று இன்று உணரக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இன்றைக்கு உண்மை பேச முடியாது, பொய் மட்டும்தான் பேசலாம், பொய் மட்டும் பேசினால்தான் இந்த சமூகத்தில் வாழலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டை வளர்ந்து வர தலைமுறைக்கும் நாங்கள் உருவாக்கி விடுகின்றோம். அது ஒரு சமூகத்தில் உள்ள படிக்காத நபர்கள் செய்யறதுக்கு அப்பால் படித்தவர்கள்
உயர்நிலையில் உள்ளவர்களே அந்த தவறை செய்யும் போது பிள்ளை வளர்ந்து வர தலைமுறையின் அடி மனதில் அது விதைக்கப்பட்டு விடுகின்றது. அதனால் உண்மையாகவே வார்த்தைக்கு ஒரு சட்டம் வருமாக இருந்தால் நிச்சயம் யாரும் தப்பிக்க முடியாது. உண்மையாக தவறு செய்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த நபரை சரியான விசாரணைகளுக்கு உட்படுத்தி அவரை கண்டிக்கும் போது அவர் அந்த தவறிலிருந்து மீள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட வருகின்றது. ஆனால் இங்கு அது சரியாக நடைபெறாத காரணத்தினால் தவறு செய்யாதவர்கள் அந்த வார்த்தைகளை தாங்க முடியாமல் தற்கொலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். உயர்ந்த இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றவர்கள் மூளையில் முடங்கி விடுகின்றார்கள். சிலர் அடையாளமே தெரியாமல் போய்விடுகின்றார்கள். அதையும் தாண்டி வருகின்றவர்கள் தான் ஒரு 100க்கு 2 வீதமாக இருக்கின்றது. அவர்களையும் வீழ்த்தலாம் என்று நினைக்க எண்ணுகின்றவர்கள் மத்தியில் அவர்களுடைய அந்த வசைகளை தாண்டியும் ஓடுகின்ற ஒரு சிலரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையாகவே வார்த்தைக்கு ஒரு சட்டம் பெருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமூகத்தில் ஏற்படும் பிறழ்வுகள், அவதூறுகள், பெண்கள் மீது திணிக்கப்படுகின்ற காண்டமா வசை சொற்கள் அத்தனையும் இல்லாமல் போகும் என்றுதான் நான் சொல்லுகின்றேன். சட்டங்கள் இன்னும் இறுக்கமாக எங்களுடைய நாட்டில் சட்டம் என்பது மிக இறுக்கமான ஒன்று கிடையாது. போதைப் பொருளை பாவித்து விட்டு காவல்துறையினருக்கு வீதியில் பயணப்பட்டு செல்கிற அப்படியான ஒரு கூட இருக்கிறது. அப்படியான நிலைமைகளை கூட கண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த போதை பாவனை இன்று மிக பெருகி இருக்கிறது. எங்களுடைய இடத்தை ஆக்கிரமித்திருக்கிற ஒரு விஷ ஜந்து போன்று இருக்கிறது போதை பாவனை. இதற்கு உண்மையில் எங்களுடைய இளம் சந்ததியினர் இவ்வாறு இந்த போதைப் பொருளுக்கு ஆட்பட்டு போகிறதுக்கு நாங்கள் சாதாரணமாக பேருந்துகளில் பயணப்படுகிறது கூட பார்க்கிறோம். அருகில் இருக்கிற அநேக இளைஞர்கள் இவ்வாறான போதைப் பொருள் பாவனையாளர்களாக தான் இருக்கிறார். கண்ணால் காணக்கூடியது. இந்த விடயத்திலும் சட்டம் தன் இறுக்கமான கரங்களை நெருக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் இது ஒரு உழைப்புக்கான தொழிலுக்கான ஒரு வழியாக கையாளப்பட்டது. இந்த வகையில் நீங்கள் இந்த சமூகத்திடம் வைக்கிற கோரிக்கையாக என்ன இருக்கு? இந்த இடத்தில் நான் சமூகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம் என்னென்றால் எங்களுடைய சமூகத்தின் மீது இது கட்டவிழ்த்தப்படவிட்டிருக்கு. அதாவது நாங்கள் வீழ்த்தப்பட்ட ஒரு சமூகம், நாங்கள் ஏற்கனவே அழிக்கப்பட்ட ஒரு சமூகம், இயற்கையாலும் செயற்கையாலும் அளிக்கப்பட்ட ஒரு சமூகம். நாங்கள் தான் எங்கள் இனத்தின் மீது அக்கறையுடையவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்குள் அடிபட்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது கட்சி என்றும் நானா நீயா என்ற ஒரு போட்டியிலும் இன்று பல பிரிவுகளாக பிரிந்து அடிபட்டு கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய இனத்தின் மீது அக்கறை இல்லாதவர்களாக. அதனால் இந்த கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இந்த விடயம், அதாவது போதைப் பொருளாக இருக்கட்டும், ஒரு மொழி திரிப்பாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் எங்களுடைய இடுப்புகள் சார்ந்த இப்போது தற்போதும் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த தையிட்டி விகாரை, அது மிக பெரும் சர்ச்சையாகவே அமைகின்றது. சொந்த காணியில் சொந்த மக்கள் இருக்க முடியாமல் அந்த நிலத்தை அபகரித்து இன்னொருவர் கையாடுகின்ற நிலையை பார்த்து கொண்டும் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற நிலைமை இன்று காணப்படுகின்றது. என்றால் எங்களுடைய இருப்புக்கள் மீதும் எங்களுடைய இனத்தின் மீதும் நாங்கள் அக்கறை இல்லாமல் விட்டதுதான் காரணம், இல்லாமல் இருப்பதுதான் காரணம். இந்த 15 வருடத்தில் இருந்த ஒழுக்கம், போதை பாவனையற்ற ஒரு சமூகமாக இருந்த நாங்கள் அதிக நவீனத்துக்குள் நாங்கள் மூழ்காமல் கிடந்த சமூகம், கலாச்சார ஒழுக்கங்களோடு வளர்ந்த சமூகம் இன்று சீரழிவதற்கு மிக முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் எங்கள் மீது அக்கறை கொள்ளாது. நாங்கள் அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது, இல்ல சகோதர இனத்தவர்களை கூட சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய இனத்தின் மீது மிகவும் அக்கறையாக இருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் சகோதரர்களுடைய சமத்துவத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் மிகவும் தங்களுடைய இனத்தின் மீது, அவர்களுடைய சட்டத்தின் மீது, அவர்களுடைய பிள்ளைகள் மீது, மன கொள்கைகள் மீது மிகவும் அக்கறையோடு இருக்கின்றார்கள். எங்களுடைய இனம் மட்டும் எங்களுடைய மதத்திலோ எங்களுடைய மொழியிலோ இனத்தின் இருப்பு அக்கறை இல்லாமல் பயணிப்பதுதான் இந்த போதை பொருட்களாக இருக்கட்டும், இந்த தவறான பிறழ்வுகளாக இருக்கட்டும் அதிகரித்து காணப்படுகிறதுக்கான காரணம். அதாவது ஒரு விடயத்தை நான் உதாரணத்தில் கூற விரும்புகின்றேன். என்னவென்றால் சட்டத்தில் 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் விரும்பியவர்களோடு செல்லலாம். இந்த சட்டம் எங்களுடைய கலாச்சாரத்துக்கு பொருத்தமானதா?
இந்த கேள்வி யாரிடம் கேட்பது? ஏற்கனவே எங்களுடைய தேச வளமை சட்டத்தில் சீதன சட்டம் அகற்றப்படாமல் இருக்கின்றது. இந்த சீதன சட்டத்தினால் எங்களுடைய எத்தனையோ பெண் பிள்ளைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றது. இது சகோதர இனத்தில் அந்த சீதன சட்டம் இல்லை. நாங்கள் தமிழர்கள் மட்டும்தான் தேவையற்ற சட்டங்களை மட்டும் நிர்பந்திச்சு வச்சுக்கொண்டு தேவையான சட்டங்களை தூக்கி போட்டுட்டு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தேவையற்ற சட்டங்களை ஒதுக்கிவிட்டு தேவையான சட்டங்களை நாங்கள் வலியுறுத்த வேண்டும். நாங்கள் தான் வலியுறுத்த வேண்டும். இன்னொரு இனத்தவரோ இன்னொரு மதத்தவரோ வந்து அதை வலியுறுத்த போவதில்லை. எங்களுடைய அரசியல் அமைப்புகளாக இருக்கட்டும், எங்களுடைய சமூக கட்டமைப்புகளாக இருக்கட்டும், இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள், தமிழ் மக்கள் பிரிந்து கிடப்பது எங்களுடைய இனத்தின் வளர்ச்சிக்கு ஒருபோதும் பயன் தராது. நாங்கள் கடந்த கால நிகழ்வுகளை மறக்க வேண்டியவற்றை மறந்து நினைத்து கொண்டு இருக்க வேண்டியதை நினைத்து கொண்டு பயணப்பட்டு எங்களுடைய தலைமுறையை, எங்களுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும். அதனால் இந்த விடயத்தில் மிகவும் அக்கறை எடுக்க வேண்டியது எங்களுடைய சமூகம் தான். நல்லது. உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய தளத்துக்கு மிக காத்திரமான கருத்துக்கள், காத்திரமான ஒரு நேர்காணலை உங்களிடம் இருந்திருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக தந்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி.